டைம் 12 ஆகுது. அதான் மதியம் 12 மணி. கிளைமேட் பாருங்களேன். ப்ராப்பர்ட்டி ரொம்ப பேஸில் இருக்குது போல். அதனால தான் ஃபோனு வந்து எதுலேயுமே நெட்வொர்க்கே கிடைக்கல. வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஏற்காடில் டே 2. நேற்று சென்னையிலேருந்து ஏற்காடு வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ரெசார்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். வியூஸ் பாருங்களேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது ரெசார்ட் வெளியே எடுக்கிற வீடியோ. ரெசார்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, வியூஸும் நல்லா இருந்துச்சு. அந்த வியூஸில் இருக்கிறதும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, சம்வாட். இன்றைக்கி நம்ம டே 2ல் என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு பெரிய ஐடியாவே இல்லை. ஆனால் செகண்ட் டே வந்து வேறு ரெசார்ட் எடுத்துருக்கோம். அங்கே போயிட்டு அதுவும் ஃபஸ்ட் டைம் தான். ரெகுலராக தங்குற ஸ்பாட் இல்லை, வேறு ரெசார்ட் எடுத்துருக்கேன். ஸோ அதுவும் போய் காட்டுறேன் உங்களுக்கு. லிட்டரலாக ஏதோ உண்மையான ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. சவுண்டுலாம் பாருங்களேன், பூச்சி சத்தம். வியூ நோ வாரா. நேற்று ஈவினிங் கூட பெரிய வெளிச்சம் இல்லை. இன்றைக்கி டே டைமில் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. நிறைய நம்பர் மிஸ் கால் வந்திருக்கு. ஆனால் இன்னும் நம்பர்னே கண்டுபிடிக்க முடியல.
வேறு லெவலு. ஏற்காடில் இந்த மாதிரி மழை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டைம் 12 ஆகுது, அதான் மதியம் 12 மணி. கிளைமேட் பாருங்களேன். இதுக்கு ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். லாஸ்ட்டாக முடியும் போது எவ்வளோ கார் என்ன மைலேஜ் தந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடுச்சு. அப்புறம் நைட்டில் கொஞ்சம் இந்த பக்கத்தில் டவுன் அதான் அந்த ஜங்ஷனுக்கு போயிட்டு வந்தேன். அதோட ட்ரிப் தான் இப்போ காட்டுது, அந்த 10 கிலோமீட்டர்ஸ்ன்னு. ஃபோக்ஸ்வேகன் வெர்ச்சூஸ் ஆப் இருக்குது. அதில் வந்து நம்ம எத்தனை கிலோமீட்ரு ரன் பண்ணியிருக்கோம், எத்தனை ரேஞ்ச் எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே காட்டும். நான் முடிஞ்ச அட்டாச் பண்ணுறேன். ஆனால் நான் மேனுவலாக நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். கார் வந்து பிளெயின்ஸில் 17.5 வரைக்கும் எனக்கு காட்டுச்சு. ஒரு 1 கிலோமீட்டர் பஃபரில் விடுங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் மாதிரி விட்டால் கூட ஒரு அரௌண்ட் ஒரு 17 ஆர் 16.5 வந்து பிளெயின்ஸில் ஆவரேஜாக தந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸ்பீடு வந்து ஒரு 110 120 வரைக்கும் அப்படியே நான் க்ரூஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். எம்டி ஸ்டேஜ் இருந்தால் ஒரு 130 அந்த மாதிரி போனேன். ஸோ இதுதான் நான் வந்த ஆவரேஜான ஸ்பீடு, ஆவரேஜாக கொடுத்த கிலோமீட்டர் ரேஞ்சு. பிளெயின்ஸில் நல்லா தான் இருக்குது. 17ன்றது ஒரு நல்ல மைலேஜ் தான், அதுவும் இவ்வளோ பவர்ஃபுல்லான காருக்கு. ஆட்டோமேட்டிக் வேறு. அப்புறம் ஹில்ஸ் ஏறும்போது ரேஞ்சு நல்லா ட்ராப் ஆகும் கண்டிப்பாக. இதுலேயும் ஆச்சு. அது எனக்கு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியல. மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சு. வந்து கொஞ்சம் செம்ம டயர்டு, நல்லா தூங்கிட்டேன். இப்போ பாருங்கள், ரூம் வெளியே பாருங்கள். வாவ், இதான் இங்கே தான் நம்ம ரூமு. கீழே ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு பாருங்க. ப்ராப்பர்ட்டி ரொம்ப பேஸில் இருக்குது போல், அதனால தான் ஃபோனு வந்து எதுலேயுமே நெட்வொர்க்கே கிடைக்கல. ஏர்டெல் சுத்தமாக காலி, ஜியோ மட்டும் கிடைக்கிது. அப்பப்போ ரூம் வெளியே வந்துச்சுன்னா கிடைக்கிது. இதோ பாருங்கள், இதுதான். அதே ரூம் வெளியே வந்து தான் நம்ம நெட்வொர்க் கிடைக்கிது. அப்போ தான் நம்ம ஃபோன்லாம் பேச முடியுது. ரூம் உள்ளே போனால் சுத்தமாக கிடைக்கல. வாட்ஸ்அப் கால் வச்சு தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. வாட்ஸ்அப் கால், ஆனால் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ஒய்ஃபை இருக்குது, அதை வச்சு நீங்கள் வாட்ஸ்அப் கால்லாம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இங்கேயே எண்ட் பண்ணிங்களான்னு தான் தோணுது. ஆனால் நாளைக்கு சென்னை போகும்போது சேலம் பக்கத்தில் ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது. அதான் டாலஸ்ட்டு ஸ்டாச்சு, முத்துமலை முருகன்.
அது பார்த்துட்டு தான் சென்னைக்கு போகிறேன். ஸோ முடிஞ்ச அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். அப்போது நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து போகும்போது என் பண்ணலாம். ஓகே, வணக்கம். இன்றைக்கி ஏற்காடில் 3வது நாள். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. செக் அவுட்டும் பண்ணிட்டேன். ஸோ சென்னைக்கு நம்ம கிளம்ப வேண்டியதான். போகிற வழியில் வீடியோ எடுக்கிறேன், அட்டாச் பண்ணுறேன். ஓகேனா பாருங்கள். மெயினாக முருகன் கோயிலுக்கு நான் போகிறேன், அந்த முத்துமலை முருகன். அங்கே போயிட்டு சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து டேரெக்டாக சென்னை தான். ஸோ ஓகே, ஒரு 3 நாள் நல்ல லீஷரான ஒரு ட்ரிப்பு. எனக்கும் ரொம்ப ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதான் கிளம்பி வந்தேன். பார்ப்போம், இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ வரும். நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ நான் போஸ்ட் பண்ணுறேன். சப்போர்ட் மட்டும் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.
மக்களே, ஏற்காடுலேருந்து கீழே இறங்கியாச்சு. சென்னைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ அந்த முருகன் கோயில் போகிறோம். பக்கத்தில் வந்துட்டு ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு தலைவரை பார்த்துட்டு, தலைவர்ன்றது முருகரை தான் சொல்கிறேன், பார்த்துட்டு இன்னும் பீஸ்ஃபுல்லாக சென்னைக்கு போகலாம். எஸ், வந்தாச்சு. இதுக்கு தான் நான் ரொம்ப வெயிட்டிங்கு. நான் இதுக்கு ஏற்காடு எவ்வளோ வாட்டி வந்திருக்கணும், அதுக்கு ஈக்குவலாக நான் இந்த கோயிலுக்கும் வந்திருக்கேன். அது ரொம்ப எனக்கு ஸ்பெஷல். அது பாருங்கள். எனக்கும் முருகருக்குமான ஒரு வைப்பு, அது சொல்ல முடியாது. நான் எந்த காரியம் பண்ணாலும் சரி, எந்த காரியம் முடிக்கினாலும் சரி, முருகரை பார்த்துட்டு தான் பண்ணுவேன். இங்கே மட்டும் இல்லை, சரி இப்போது இங்கே வரோம், இதை பற்றி மட்டும் பேசுவோம். என்ன இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க? ஆனால் சண்டேனால க்ரௌடு இருக்குது. எப்பவுமே மொதல் டைம் வரும்போதெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு க்ரௌடாக இருக்குது. வேலைலாம் நடக்குது அங்கெல்லாம். வேலை நடக்கிறதுனால சரியாக அந்த கம்பி சுற்றி இருக்குது, முருகரை சுற்றி. எஸ், சாமியை நல்லபடியாக பார்த்தாச்சு. இனி அவ்வளோதான், டேரெக்டாக கார் எடுத்துகிட்டு சென்னை கிளம்ப வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு டைப் ட்ரிப்பு இல்லை ஏதோ ஒரு வீடியோவில் சந்திப்பேன். ஓகே, டாடா, பை சொல்லுது வரேன்.